ஹாய் மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து உங்களுடைய சொர்க்கமே என்றாலும் நம்ம ஊரை போல வருமா யூடியூப் சேனல். இன்றைக்கி தான் நாங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் சேனலில் வீடியோ அப்லோட் பண்ணுறோம். இன்றைக்கி வந்து நம்ம முதல்ல மங்களகரமாக மாங்காவில் ஆரம்பிக்க போகிறோம். முதல் நாளில் வந்து மாங்காவை வேட்டையாடி எப்படி வந்து வெயில் நாளில் சுவைப்பது அப்படின்னு தான் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணுறோம். ப்ராசஸ் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள். இன்றைக்கி மாங்காவை அடித்து அதில் வந்து இந்த பச்சை மிளகாய் இருங்கப்பா ஃபஸ்ட்டு எப்படி நம்ம ப்ராசஸ்லாம் காமிக்கணும்ல உங்ககிட்ட மக்கள்கிட்ட. இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது பாருங்கள் மாங்காய். இந்த மாங்காய் தான் இப்போ இவர் வந்து அடித்து எடுப்பார் நமக்காக. 2 மாங்காய் இருக்குது பாருங்கள். இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள், இங்கே ஒன்று இருக்குது பாருங்கள். அதான் இப்போ அவர் அடித்து எடுப்பார். இதாடிங்க துறை. அவ்வளோ இதாங்க வேட்டை. இதுதான் வேட்டைன்னு சொல்லுவோம். இந்த வீட்டில் யாருமே இல்லை. நாங்கள் ஆனால் அவங்களுக்கு தெரியாமல் தான் வந்து இந்த மாங்காவெல்லாம் திருடிட்டு போகிறோம். இப்போது அடுத்தது இன்னொரு பெரிய மாங்காய் ஒன்று இருக்குது. இங்கே பாருங்கள், நல்லா பெரிய மாங்காய் இது. அதுவும் வேட்டையாகிடுச்சுங்க. விழுந்துச்சிங்களா 2 மாங்காங்க. இந்த 2 மாங்காவை எடுத்து இப்போ வந்து நம்ம வந்து இந்த மிளகா அப்புறம் இதாங்க இந்த 2 பெரிய மாங்காய். இது ஒன்றும் டேமேஜ் இல்லை, அது சும்மா அது இது ஒன்று, வேறு ஒன்றும் இல்லை. ஓகேங்களா? இந்த அம்மியை வச்சு தான் இந்த அம்மியை யூஸ் பண்ணி தான் அடித்து உடச்சி நம்ம வந்து இந்த மாங்காவெல்லாம் சுவைக்க போகிறோம். ஒரு 5 நிமிடங்களில் நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து இந்த மாங்காவை சுவைச்சிடலாம். இப்போ வந்து மாங்காவை வந்து கழுவ போகிறோம். 1 2 3 மாங்காய் இப்போ கழுவி க்ளீன் பண்ணிட்டு அடுத்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். இப்போ வந்து மாங்காவோடைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். எப்படி அந்த மாங்காவை நம்ம சுவைக்க போகிறோன்றதை ஃபஸ்ட்டு அந்த 2 சைடில் இருக்கிற அந்த காம்போட இதில் இருக்கிற எண்டு அதை 2த்தையுமே வந்து அரிஞ்சிட்டு அதுக்கப்புறம் அந்த மாங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக கீறி அதுக்குள்ளார வந்து பச்சை மிளகாயும் உப்பையும் வச்சு அந்த அம்மியை யூஸ் பண்ணி அடித்து அதுக்கப்புறம் சாப்பிட போகிறோம். ரொம்ப நம்ம சொன்ன ப்ராசஸ் இதாங்க மக்களே. அங்கே 2ஆக ஸ்லைஸ் பண்ணி அதுக்கு இன்பிட்வீனில் வந்து பச்சை மிளகாயும் உப்பையும் வச்சு இந்த அம்மியை இது மாதிரி அது உள்ளே இருக்க அந்த மேங்கோவோட அந்த சீட்ஸ் எல்லாம் வந்து எடுத்துட்டோன்னா கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்குள்ளே இன்பிட்வீனில் வச்சு இந்த உப்பெல்லாம் சால்ட்டெல்லாம் போட்டு அடிக்கிறது நல்லாயிருக்கும். பச்சை மிளகா இது இங்கே இருக்க பாருங்கள். இந்த காம்பெல்லாம் கிள்ளிட்டு தான் வைக்கணும், அப்படியே இருக்காது. ஏன்னா அது கொஞ்சம் இதுவாக இருக்கும். காம்பெல்லாம் கிள்ளிட்டு கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் தெரியும். கொஞ்சம் நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கும். பசங்க கூட சேர்ந்துட்டு அது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் என்ஜாய்மெண்ட்டாக. இதுதான் நீங்கள் பாருங்கள், அவ்வளோதான் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு நமக்கு. இப்போ பாருங்கள், எடுத்ததை சுவைக்கும்போது வந்து நம்ம மாங்காய் ப்ராசஸ் முடிஞ்சிச்சு. இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு கேட்போம். ஆனால் எப்படிண்ணா இருக்கு? நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்மளுடைய சொர்க்கமே என்றாலும் நம்மூரை போல ஒரு யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. இதான் நம்மளுடைய முதல் வீடியோ. உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய பங்களிப்பும் எங்களுக்கு என்றைக்குமே தேவை. ரொம்ப நன்றி மக்களே.